காங்கிரஸ் மட்டுமே இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்ததால் இப்போது ஆளுநரின் முடிவெடுப்பதில் ஒரு சிறு தயக்கம் மற்றும் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றன. என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் குறிக்கோள் காங்கிரஸ் கட்சி எந்த மாநிலத்திலும் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான். இப்போது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் அது ஒரு மூன்றாவது மிக முக்கியமான சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்துவிடும். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி அளித்த அத்தனை வியூகங்களும் இப்பொழுது தவிடுபொடியாகிவிடக்கூடிய சூழ்நிலை விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல அதிமுக தரப்பிலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் சில நிபந்தனைகள் மற்றும் சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால்தான் இப்போது புதுச்சேரிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அணி மாறிவிடாத வகையிலும், ஏனென்றால் அதிமுகவிலும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறுவதாகவும், நேற்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அது நீர்மூத்த நெருப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அந்த கட்சிகளின் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் நேற்று அவசரமாக கே.பி. முனுசாமி மற்றும் ஒற்றை வரியில் அந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு சென்றார். நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்ற கருத்தை பதற்றத்தோடு அவர் தெரிவித்துவிட்டு தெரிந்த சூழ்நிலையால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பார்களா மாட்டார்களா என்பது குறித்து இபிஎஸ்ஸின் ஆளுநர் சந்திப்புக்கு பின்னர் தான் அது தெரிய வரும். ஒருவேளை இபிஎஸ் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடை அவர் எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் தாவேக தரப்பில் அதிமுகவிடம் ஆதரவு கோரி எந்த விதமான அதிகாரப்பூர்வ அழைப்பும் இதுவரை விடவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்துதான் அவர்கள் கொள்கை எதிரி என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரத்தையே விஜய் மேற்கொண்டார். இருந்த போதிலும் கடந்த 4 நாட்களாக ஆட்சி அமைக்க தவித்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த முறை ஆட்சி அமைக்க முடியுமா? அதை பாரதிய ஜனதா கட்சி விடுமா? கவர்னர் அர்லேக்கர் அழைப்பு விடுப்பாரா? அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறது? அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அணி மாறுமா? திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் காங்கிரசுக்கு விழுந்த கடும் கண்டனத்தை பார்த்து சற்று தயக்கத்தோடு அச்சத்தோடு விலகி இருப்பதாக கூறப்படுகிறது. விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டமும் இடதுசாரி கட்சிகள் சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகளின் அந்த ஆலோசனை கூட்டமும் இப்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆலோசனை நடத்துவது எதிர்மறையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தமிழக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகளின் கொள்கைகளையே கேள்விக்குறியாக்கும் வகையில் பதவிக்காகவும் மற்றும் அங்கு ஆட்சி பொறுப்புக்காகவும் இவர்கள் அணிமாறுகிறார்கள் என்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் பேசி வந்த கொள்கை சித்தாந்தம் அனைத்தும் குப்பை தொட்டிக்கு சென்றுவிடும் என்ற அளவுக்கு விமர்சனங்கள் கடுமையாக எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, தேமுதிக ஆகிய 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் குழப்பத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்ற அடிப்படையில் பதவிக்கும் ஆசை, ஆனால் கூட்டணியை விட்டு விலகினால் மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை பெற வேண்டி வரும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதே போல அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்தால் அங்கு துணை முதலமைச்சர் பதவி வரை நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஆசை இருக்கிறது. அதிகாரத்தில் பங்கு பெற்று விடலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் விரும்புகிறது. இருந்த போதிலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன கூறுகிறது, அதிமுக கூட்டணியில் என்ன விமர்சனங்கள் எழும் என்ற தயக்கம் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நேற்று அன்புமணி ராமதாஸ் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்திவிட்டு அது குறித்து கேட்டபோது வணக்கம் நன்றி என்று 2 கட்டான பதிலை கூறிவிட்டார். ஆதரவு இல்லை என்றும் கூறவில்லை, ஆதரவு அளிப்போம் என்றும் கூறவில்லை. ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நாங்களும் அங்கு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து அமைச்சர் பதவியை ருசிக்கலாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தாவேகாவில் இணைந்து என்ற முடிவில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வாய்ப்புக்காக அங்க உருமீன் வரும் வரை கொக்கு காத்திருப்பது போல காத்துக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகளும் அவர்களுக்கான மீன் எப்போது ஓடையில் கடக்கும் என்று கொக்கு காத்திருப்பது போல பதவி, பணம் மற்றும் அதிகாரம் ஆகியவற்றிற்காக திமுக கூட்டணியில் உள்ள அந்த கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் காத்திருக்கின்றன. இந்த கொக்குகளுக்கு எப்போது மீன் கிடைக்கும் என்பது இப்போது ஆளுநர் அர்லேக்கர் விடுக்கும் அழைப்பை பொறுத்துதான் முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. அதற்குள் தமிழக அரசியலில் பல்வேறு விதமான யூகங்கள் மற்றும் வதந்திகள், புரளிகள், அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி வைக்கும் என்ற அளவுக்கு வதந்தியும் புரளியும் நாள்தோறும் கட்டி அங்கு பேசப்படுகிறது. இந்த வாய்ப்பில்லாத இந்த வாய்ப்புடைய கூட்டணி என்ற கூறக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராபபிலிட்டி என்ற நிகழ்தகவு
வாய்ப்புகள் இப்போது அனைத்து தரப்பிலும் இருப்பதாக இந்த 2 நாட்களில் பல்வேறு சமூக வலைத்தளங்கள் மற்றும் வட இந்திய ஊடகங்கள் அவர்கள் மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் சிக்கிம் மாநில கோவாவில் நடைபெற்றதை போல தமிழகத்தில் அந்த இருதுருவ அரசியலில் ஒரு துருவமாகி விடுமா என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் பல்வேறு நம்பகத்தன்மை இல்லாத செய்திகளை பல்வேறு ஊடகங்கள் இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இல்லத்தின் அருகே பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். அதிமுக இரட்டை பலம் பெறும். எடப்பாடியார் எப்போது எங்கள் தலைவர். நாம சொல்றது அதிமுக முன் எப்போதும் இல்லாத வகையில் பலம் பெறும். எடப்பாடியார் எப்போதும் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர்.